Lovable subscribers and dear audience, welcome back to our இது நம்ம சப்ஸ்கிரைபரோட plot. அந்த பிளாட்டை வந்து அவர் டைரக்டாவே செல் பண்றாரு. அவரோட டைரக்ட் கான்டாக்டோட தான். இதோ பாருங்க, அப்படி டைரக்டா காமிக்கிறேன். பின்னாடி எல்லாம் வீடு இருக்கு. ஸோ இப்போ அந்த அவரோட பிளாட்ல நின்று பேசிட்டு இருக்கேன். பின்னாடி வீடு இருக்கு, அது பக்கத்துல பாருங்க அப்படி மலை அடிவாருங்க. எங்கன்னா இது ஊட்டிலேயோ இல்ல நீல்கிரிஸ்லயோ இல்ல வேற எங்கேயோ எல்லாம் கிடையாது. சென்னையோட ஒரு இன்டெகிரேட்டட் பார்ட் ஆஃப் த சென்னையில தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு. எந்த இடத்துலன்னு பாக்குறதுக்கு முன்னாடி அவர் கூடயும் பேசுவோம். இதுல வந்து என்ன பிரைஸ் தராரு, எதுக்கு அவர் செல் பண்றாரு அப்படின்ற டீட்டெயிலாம் அவர் கூடயும் பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னைக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் தென் இந்த வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கான வீடியோவாக இருக்கும். அண்ட் தென் இதை வந்து 2025 நான் ஒரு வீடு வாங்கணும் அல்லது நான் ஒரு லேண்ட் வாங்கணும் அல்லது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 3 ஆஸ்பெக்டில் எந்த ஆஸ்பெக்டில் இருந்தீங்கனாலும் இது வந்து சூட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எந்த லொக்காலிட்டியில் இருக்குன்றதை பார்க்கலாம். டியர் ஆடியன்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் குழுமத்திலேருந்து ஒருத்தரோட பிளாட்டு தான் இதுன்னு சொல்லியிருந்தோம். இந்த பிளாட் வந்து எந்த இடத்துல வருது அப்படின்னாக்கா மஹேந்திரா சிட்டிக்கு ஜஸ்ட் பேக் சைடில், அதாவது பாலூர் ரோடு, மஹேந்திரா சிட்டிலேருந்து எஸ்பி கோயிலேருந்து பாலூருக்கு வர்ற மெயின் ரோட்டுக்கு ரொம்ப கிட்ட தான் இந்த ஏரியாவில் இப்போ நான் காட்டுற மாதிரி நிறைய வீடுங்கள்லாம் சுற்றி இருந்துட்டுருக்கு. இது ஒரு டிடிசிபி அப்ரூவ்ட் லே அவுட். இது எப்போ பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1988 பண்ணியிருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் வாங்கியிருக்கிறதும் 1988 வாங்கியிருந்த அந்த பிளாட் தான். அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் நினைக்கிற மாதிரியே இது வந்து ஒரு கிரவுண்டுக்கு எபோவ் தான், 1.25 கிரவுண்டோட சேர்த்து இந்த பிளாட்டை வந்து அவைலபிளாக வச்சுருக்காரு. ஸோ இதுவும் வந்து ரோடு அப்படின்னு பார்க்குறப்ப 30 ஃபீட் ரோடு மேலே ப்ராப்பராக இந்த லேஅவுட் வந்து அமைஞ்சிருக்குங்க. இந்த லேஅவுட்டுக்கு உள்ளேயே வந்து ஸ்கூலுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது இந்த பிளாட்டுக்கு நெக்ஸ்ட்டில் வருது. அப்படின்னா இந்த பிளாட்டுக்கு பக்கத்தில் ஓப்பன் ஸ்பேஸ் எப்போவுமே மெயின்டைன் ஆகுன்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இது நார்த் பார்த்த மாதிரியான பிளாட்டாகவும் இருக்குது. ஸோ நார்த் பார்த்த மாதிரி 30 ஃபீட் ரோட்டில் இந்த பிளாட் அமைஞ்சிருக்கு. அதே இதுலேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஜஸ்ட் ஒரு 2 பிளாட் தள்ளி பின்னாடி போயிட்டோம்னா அது ஒரு 40 ஃபீட் ரோடு. இன்னொரு 4 பிளாட் தள்ளி அந்த சைட் போயிட்டா அதுவும் ஒரு 40 ஃபீட் ரோடு. ஸோ 40 ஃபீட் ரோட்லேருந்து அக்சஸ் வந்து திருப்பி 30 ஃபீட் ரோடு இந்த பிளாட் வந்து அமைஞ்சிருது. 51 ஃபீட் இதுக்கு ஃப்ரண்டேஜ் கிடைக்குது. 60 ஃபீட் இதோட டெப்த்தும் கிடைக்குது. ஸோ இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட்டு. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஏரியா வந்து மலைக்கு பக்கத்தில் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. மிஸ்டர் ஆண்ட்ரூஸை நம்ம வந்து மீட் பண்ணுறோம். அவர் தான் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர். அவரோட சன் மிஸ்டர் ஜேம்ஸும் நம்ம கூட இணைகிறாங்க. ஸோ ஆண்ட்ரூஸ் ஜேம்ஸோடு சேர்ந்து பாருங்கள், கிரேட்டர் சென்னை அசட்ஸோட ஃபேமிலி இது. ஸோ நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காங்க. அவங்க தான் இந்த ப்ராப்பர்ட்டியும் செல் பண்ண போகிறாங்க. ஸோ மிஸ்டர் ஆண்ட்ரூஸ் அவங்ககிட்ட நான் சில வார்த்தைகளை கேட்க விரும்புகிறேன். சார், இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் கொடுக்குறதா சொல்லி இன்றைக்கி காலையில் வந்து நம்ம இங்கே மீட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் எப்போ வாங்கினீங்க, இப்போ எதுக்காக இந்த ப்ராப்பர்ட்டி கொடுக்குறீங்க சார், உங்களோட ஒப்பீனியன்ஸ்? நான் இது 1988 வாங்கினது. இது அதுக்கு முன்னால் 1975 வந்து இது விவசாய நிலமாக இருந்தால் அவங்க ஒருத்தவங்க வாங்கி பிளாட் போட்டு 1988 எனக்கு வாங்கி விற்றுருக்காங்க. ஓகே. அது வந்து அப்போவே அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகி போச்சு. அப்போவே என்கிட்ட பட்டா சிட்டா எல்லாம் இருக்குது. இல்லை ப்ளஸ் என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டும் என்கிட்ட இருக்குது. இது அப்டில் நவ் இது வந்து நான் இதை விற்று போட்டு நான் இப்போ இது வரைக்கும் வாடகை வீட்டில் இருக்கேன். இப்போ நான் வாண்ட் டு கோ ஃபார் ஓன் ஹவுஸ். அதுக்கு வேண்டி இதை இப்போ நான் விற்கிறேன். ஓகே. சிட்டியில் நீங்கள் வீடு வாங்குற பர்பஸ்னால இதை வந்து விற்கிறீங்க அப்படின்னு. இதில் வேறு இப்போ நீங்கள் என்கம்பரன்ஸ் கையில் வச்சுருக்கீங்கன்னு சொன்னீங்க. இதில் ஏதாவது வில்லங்கம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் இருக்கா? இல்லை, ஒன்றும் இல்லைங்க. அது என் பேரில் தான் இருக்கு எல்லாம். வித் டிடிசிபி அப்ரூவலோட எவ்ரிதிங் இஸ் ஆன் மை நேம். ஆல்ரைட் சார். ஓகே. இதுக்கு நீங்கள் என்ன ப்ரைஸ் எதிர்பார்க்குறீங்க சார்? இது வந்து ஸ்கொயர் ஃபீட்டு 1350 நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே. இப்போ நம்ம ஆடியன்ஸ் வந்து நேரடியாக வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியிலேருந்து யாராவது வராங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் ரீசனபிளாக ஏதாவது கன்சிடரேஷன் தரீங்களா? டெஃபினெட்லி. ஓகே. ஓகே சார். இப்போ நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி விற்கிறதுக்காக வேறு யாருக்கும் எதுவும் கமிஷன்ஸ் அந்த மாதிரி எதுவும் கொடுக்க வேண்டிய இருக்குமா? டைரக்ட் ஓனர் தான். டைரக்ட் ஓனர் நீங்கள் டைரெக்டாகவே செல் பண்ணுறீங்க. நம்ம ஆடியன்ஸ் வரும்போது ரீசனபிளாக நீங்கள் வந்து கொடுக்குறதுக்கும் தயாராக இருக்கீங்க. ஓகே ஆடியன்ஸ், இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. எஸ் ஆடியன்ஸ், பாருங்க, நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் தான் இந்த ப்ராப்பர்ட்டியை செல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியும் பாருங்களேன், சரஸ்வதி குடியிட்டு இருக்கிற பக்கத்துலேயே நம்மளோட இந்த பிளாட் வந்து அவைலபிளாக இருக்குது. யாருக்கு இந்த குடிப்பினை இருக்குன்னு தெரியல. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நேரம் வந்து பாருங்கள், பாலூர் ரோட்லேருந்து ரொம்ப கிட்டக்க தான் இருக்குது. பாலூர் ரோட்டில் எஸ்பி கோயிலேருந்தும் பாலூர் ரோட்லேருந்தும் கிட்ட தான் இருக்குது. மஹேந்திரா சிட்டிக்கு பின்னாடி தான் இருக்குது. நேரம் வந்து பாருங்கள். அன்டில் தென் கீப் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைபிங் அவர் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.